ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா Facebook ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கான Facebook ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் வந்து நான் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த அக்கவுண்ட் வந்து காமிக்குது. உங்களுக்கு இந்த அக்கவுண்ட் இல்லாம நீங்க புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும்போது கீழ வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல கிரியேட் நியூ அக்கவுண்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அக்கவுண்ட் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி அக்கவுண்ட் யூஸ் பண்ணல, நீங்க புதுசா வந்து நீங்க Facebook ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும். இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய லாகின் இன்டு அனதர் அக்கவுண்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லாகின் இன்டு அனதர் அக்கவுண்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு போற மாதிரி இருக்கும். உங்களுடைய பழைய அக்கவுண்ட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கீழ வந்து பாருங்க ஐ ஆல்ரெடி ஹேவ் an அக்கவுண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பழைய அக்கவுண்ட் நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறதுனால கெட் ஸ்டார்டட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க வாட் இஸ் யுவர் நேம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கவுண்ட்க்கு என்ன நேம் வைக்கீங்களோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லயும். ஓகே, நான் எனக்கான நேம் என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல வாட் இஸ் யுவர் பர்த்டே சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய பர்த்டே டேட்டை வந்து சரியா என்டர் பண்ணிக்கோங்க. செட் டேட்னு இருக்கு பாருங்க. இதுல வந்து உங்களுடைய தேதி, மாசம், இயர் வந்து கரெக்டா என்டர் வந்து பண்ணிருங்க. இப்போ நான் வந்து என்டர் வந்து பண்ணிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல செட்னு இருக்கு. இந்த செட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ பர்த்டே டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல உங்களுடைய பர்த்டே நீங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த பேஜ்ல வாட் இஸ் யுவர் ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து மேலா ஃபீமேலா சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படி சொல்லிட்டு என்டர் பண்ணிருங்க. நீங்க மேல உள்ள ஃபீமேல் உள்ள அப்படின்னா மோர் ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து மேல் அப்படின்றதுனால மேல வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்அப்ல இந்த பர்மிஷனுக்கு அலோ பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க வாட் இஸ் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து எந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுடைய Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நான் வந்து Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ணல, நான் வந்து Gmail அட்ரஸ் மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா கீழ வந்து பாருங்க சைன் அப் வித் இமெயில் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சைன் அப் வித் இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய மெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைன் அப் வித் இமெயில கிளிக் பண்றேன். சைன் அப் வித் இமெயில கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். வாட் இஸ் யுவர் இமெயில் சொல்லிட்டு இதுல வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு இமெயில் அட்ரஸ்க்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய Gmail ஆப்ல வந்து ரிசீவ் ஆகும். Gmail ஆப் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல வர கோடை பார்த்து இதுல என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். அதனால இதுல இருக்கக்கூடிய சைன் அப் வித் மொபைல் நம்பர் அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். சைன் அப் வித் மொபைல் நம்பர் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் சைன் அப் வித் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து இப்போ நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிருங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் எ பாஸ்வேர்ட் சொல்லிட்டு இப்போ கேக்குறாங்க. உங்களுடைய Facebook அக்கவுண்ட்க்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிருங்க. அட்லீஸ்ட் 6 கேரக்டராவது இருக்கணும். 6 லெட்டர்லயாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். சேவ் யுவர் லாகின் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இதுல வந்து சேவ் இருக்கு. சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அக்ரி டு Facebook terms and policies இருக்கு. இத படிச்சு பார்த்துட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஐ அக்ரி வந்து நான் கிளிக் பண்றேன். ஐ அக்ரி கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஆகும். இப்போ உங்களுக்கு லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து எந்த நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்க்கு கோட் வந்து Facebook தரப்புல இருந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோட வந்து அந்த OTP வந்து நீங்க கரெக்ட்டா என்டர் வந்து பண்ணணும். ஓகே, நீங்க இன்னும் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணல அப்படின்னா நீங்க Facebook அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ வந்து Facebook தரப்புல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. Facebook வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கோட் வந்து வந்திருக்கு. இந்த கோட வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி கோட் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த கோட நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிட்டு நீங்க பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்க திரும்ப அந்த Facebook பேஜுக்குள்ளே வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல அந்த கோட வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து நீங்க நோட் பண்ண கோட கூட நீங்க அப்படியே டைப் கூட பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான கோட என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துரும். ஆட் எ ப்ரொஃபைல் பிக்சர் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பிக்சர் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துருங்க. அலோ ஆக்சஸ் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து அலோ பண்ணிருங்க. இந்த பாப்அப்க்கு இதை வந்து அலோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கும் அலோ வந்து கொடுத்துட்டேன். அலோ கொடுத்த பிறகு உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ உங்களுடைய கேலரியில நீங்க ஆட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபைல் பிக்சர் எங்க இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இதுல எடிட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ எடிட் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி கிராப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ ஜூம் பண்ணி ரொட்டேட் பண்ணி நீங்க
தேவையான மாதிரி எடிட் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய டன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய டன் வந்து கிளிக் பண்ணுறேன். டன்னை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். ஓகே, செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய டன் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிடும். இப்போ நான் டன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் டன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். டன்னை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃபேஸ்புக் தர்மா சொல்லிட்டு வருது. உங்களுடைய ஃபேஸ்புக் நேம் வந்து வரும். ஓகே, இதில் வந்து பாருங்க நெக்ஸ்ட் டர்ன் ஆன் கான்டாக்ட் அப்லோடிங் டு ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நான் டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டர்ன் ஆன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். டர்ன் ஆன் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன் டு ஸ்டே கனெக்டட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பப்க்கு அலோ பண்ண சொல்லுவாங்க. இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்த பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகி உள்ள வந்துடும். இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம சைன் இன் பண்ணி நம்ம உள்ள வந்தாச்சு. இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.